ஹலோ மக்களே, இப்போ நம்ம வந்திருக்க இடம் கள்ளக்குறிச்சி இருக்கிற அண்ணா மீன் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே தான் ஒரு மீன் வாங்கி பொறிக்க போகிறோம். அதுவும் சாதா மீன் இல்லை, கெண்டை மீன். கெண்டை மீன்னா என்னன்னு தெரியாது நிறைய பேருக்கு. நான் க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள், இதுதான் கெண்டை மீன். பெசாமல் இது ஒன்று வாங்கி வச்சுக்கணும், க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு. வர்றாரு மீன் எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுக்கு தேவையான மசாலா என்ன அது ஃபஸ்ட்டு பீஸ் ஃப்ரை மசாலா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக போட்டுக்கோ, அப்படியே ஒரு இடத்துல போடுறேன். அடுத்தது மணக்கட்டை மசாலா ஃபுல்லாக போட்டுரு. ஒரு தாளிச்சிட்டு வேண்டியதான்டா இன்றைக்கி. முட்டை உடச்சி ஊற்றுறா ஓட்டுறா. இதெல்லாம் தேங்காவாடா, உடையிடா சீக்கிரம் உடச்சி அப்படியே ஊற்றுறா. அவ்வளோதான், அப்படியே ஊற்ற சொல்கிறேன் நான். ஊற்றிட்டியா? தயிர் கட் பண்ணு. தயிர் பாக்கெட் கட் பண்ணு. அம்மா ஸ்டைலாக கட் பண்ணுறான்டா. இப்போ அதில் ஊற்றுறா, ஃபுல்லாக ஊற்றுறா தயிர். அவ்வளோதான்டா. சிக்கன் தானே தயிர் போடுவாங்க. சிக்கன் தான் மீன் தயிர் போடுவாங்க. ஆட டேஸ்ட்டுக்கு எல்லாம் போடணும்டா, நாம் போடுவோம். தயிர்லாம் சொல்லுது, நான் மோரே ஊற்றலான்னு நினச்சேன். நீ தான் வேணாம் ஏச்சு நினைப்பேன், தான் விட்டுட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ண தண்ணி எவ்வளோ ஊற்றணும்? தேவையான அளவு தண்ணி ஊற்றுட்டுமா? கை கட்டுற லைட்டா ஊற்றுட்டுமாடா? அது மிக்ஸிங் ஆச்சு தானே, அதே போதும்ல. இப்போ நம்ம தனியாக ஊற்றிக்கிட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுறா. அது பார்த்தா ஒரு மாதிரி ஆகுதுங்க. இப்போ ஏறிட்டுண்ணா சண்டே ஸ்பெஷல் மீன் வறுவல் உட்காந்துக்குதா? இது உங்கள் ஆதித்யா. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சுமித்தன் சக்தி சேனல். தோசைக்கல் பரோட்டா. இன்னைக்கு சமைக்க போறது மீன் வறுவல். கெண்டை மீன் வறுவலா வறுக்க போறோம், பொரிக்க போறோம். நீ தானா பொறுக்கணும் போயிட்டு. அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சுற்றி ஊற்றி கொள்ளவும். போதும் லைட்டாக தானவா சுற்றி செக் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான்டா. இப்போ அவ்வளோதான். ஒவ்வொரு பீஸாக எடுத்து தோசை கல்ல போடாவோ. பொறுமையாக போட தம்பி, மூஞ்சில் போட்டுறாரு. இறாண்டா நான் போட்டுக்கிறேண்ணா. இறா தோசை கல்ல போட்டுறேன் ஒவ்வொன்று. நீ பண்ணுறது எனக்கு பயமாகுது. என்ன ஊற்றுறது? இறா நெருப்பாகுது எல்லாமே. சின்ன பீஸா எடுத்து சென்டரில் அவ்வளோதான்டா. இவன் பச்சை மிளகா போட்டு தாளிக்க சொல்கிறான். போதும் எல்லாத்துக்கும் மேலே ஊற்றுறதுல எல்லாத்துக்கும் இருக்கிற என்ன போதும். நம்ம நீ அதே ட்ரை நானே. அவ்வளோதான்டா. இன்னொரு பீஸ் கூட வைடா. எதுக்கு? இந்த சைடில். ஏய் கரெக்டாக இருந்தா ஒரு சின்ன பீஸ் எடுத்து சைடில் வரும். நீ கொளுத்தி விட்றடா போதுண்டா. சின்ன பீஸ்னு ஆசைப்பட்றான். இது சின்ன பீஸ் எடுப்புமே. எல்லாம் படா பீஸ் தான் இருக்குது. இவ்வளோ பெரிய மீன் தான் பண்ணியா? இவ்வளோ இருந்து ஒரே மீன். இது ஒரே மீன் 1.5 கிலோ. கேடா அவ்வளோதான்டா. ஓ ஆசையாக எனக்கு எடுப்பேன். அதுலையா இதோ கீழே ஊற்றுவோம். அது நானே ஊற்றிருப்பேன். இவர் எடுத்து தான் ஊற்றுவார். இதில் அதில் லைட்டாக ஊற்றலாம். அதில் ஊற்றாது. அப்படியே எல்லாத்தையும் லைட்டாக வாசனை. ஏய் இதுக்கப்புறம் தானே வரும். போட்ட உடனே வாசனை வருமாடா. போன வீடியோவில் அப்படி தான் கேட்டேன். போடுறாங்க அங்கெல்லாம். பெப்பர் அடுத்த பெப்பர் சிக்கன் செய்யுமா? பெப்பர் சிக்கனா? இரடா வேற சிக்கன் பண்ண டிஃபரெண்டா பண்ணலாம். பெப்பர் ஏய் சரியா இருக்கும். ரேஸ் எல்லாம் உடைச்சு இந்த கிரீன் கலர் சிக்கன் எல்லாம் பண்றாங்க. கேஸ் மாதிரி. ஏய் கிரீன் கலர் எல்லாம் பண்றாங்க. போன வாரம் தான் சொன்னேன். ஏய் பச்சை கலர் எல்லாம் பண்றாங்க சிக்கனை. நம்ம புதுசா ஏச்சு வேற கலர் நம்ம பச்சை கலர்.
நம்ம பிடிச்ச கலர் ரேஷன் பண்ணுவோம்டா. பிங்க் கலரில் அப்படி தான் இருக்குது பார்ப்பாங்க. கொஞ்சம் லிமிட்டாக பேசுங்க எதுனாலும். நான் எடிட்டிங்லாம் பண்ண மாட்டேன், அப்படியே போட்டுருவோம் உங்களை. அப்படி தான் நான் ஒரு விஷயம் பேசுறதுன்னு எடுத்து வச்சுருக்கிறேன். என்ன சார் நிஜமாலுமா? ஆமாம், யூடியூப்பில் பார்த்தேன். நீங்கள் சந்தோஷமாக விட்டுருப்பியா? டிராகன் படம் பார்த்தியா? நல்லா இருக்குதா? சூப்பராக இருக்குது. ஆமாம். கிலோ. ஃப்ரெண்டு வேணுமா? இல்லை இல்லை அந்த பொண்ணு வேணுமா? கேட்கும் ஒரு பொண்ணு வந்து. இல்லை இல்லை எனக்கு ஃப்ரெண்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லுவேன். அதில் எனக்கு லவ் ஒரு பொண்ணு போனால் கூட இன்னொரு பொண்ணு கிடைச்சிடும். ஆனால் இவன் போயிட்டா இதே இவனை மாரி ஃப்ரெண்டு திரும்பி கிடைக்க மாட்டான். விக்ரம் படம் டாப். அந்த படம் பாத்தியா? நீ பென்ஸ் படம் ட்ரைலர் பாத்தியா? ஜோப்பா சாமி என்ன அதெல்லாம் பயங்கர. பென்ஸ் பாத்தியா? மியூசிக் தெரியுமா பிஜிஎம்? இந்த நம்மள மாட்டி விட்டான். ஏய் கம்மலை மிரட்டி விட்டுருக்கான்டா. அந்த மாசம் கேட்டு வராப்ல ஃபர்ஸ்ட் நாளே போறான். ஜூன் 3. நான் அப்பதான் சூர்யா கட்ட போறேன்னு நினைச்சிட்டேன். அவன் கண்டுபிடிக்கல. இவன் இப்போ தான் கை தூக்கி எடுக்க போறான் அடுத்தது. அதில் சூர்யா வந்து எல்லாமே கொண்டு வராங்களாம். ஏன்னா லாரன்ஸும் கொண்டு வந்துட்டான். அது உள்ள அந்த யூனிவர்ஸ் உள்ள கொண்டு வந்துட்டான் அவன். இப்போ பென்ஸ்னு ஒரு படம், இதுவும் அந்த யூனிவர்ஸ் உள்ள வருது அப்படின்றான். இப்போதான் வாசனை வருது. எனக்கு புகை வாசனை மட்டும் தான் வருது. புகை மேலே உட்காந்து திருப்பி போடுறா. வாய்க்கால் திருப்பி போட்டால் அப்படிமா அது மாதிரி தான் இருக்குது. அது பேசாமல் வாய்க்காய் செஞ்சுட்டு போயிருக்கோம் நம்மளுக்கு. அவன் மீன் அவக்கு மாற மாட்டேங்குது பாரு. இல்லை அனல் அதிகமாகுது. இது திருப்பி போட்டுறான். அது அது இது மட்டும் அது வேணாம். அது சாப்பிட்றதுக்கு மட்டும். ஃபைனல் டச்சா இங்கே வச்சுட்டா. அம்மன் கோயில் வாசலிலே வாசலிலே எங்க வைக்கிற? கூட தலைமையில் வச்சுக்கிறேன். இல்லடா சரி பரவாயில்ல. அந்த கவர் மேலே கவர் கீழே போட்டு. இல்லைடா இது கூட அப்படியே வரையில வாங்கி வச்சிடறேன். ஏறா பிடிக்க முடியாது கையில். அது கூடுறா டேய். என்னடா சூடு? நெருப்பு வந்து நெருப்பை தூக்கி தூரம் போடுறோம்னாப்பா இதெல்லாம் ஒரு விஷயம். அவ்வளோதான்டா மீன் வறுத்தாச்சு. போகலாம் வாங்க. இன்வெர்டர் வச்சிடலாம், ஆனால் ஏசி வைக்கக்கூடாது. ஏசி வச்சுட்டா நம்ம வெளியே போக முடியாது தெரியுமா? வெளியே போனால் உனக்கு மூஞ்செல்லாம் தொட்டுடும். பிரகாசம் வீட்டில் ஏசி தான் போட்டுருக்காங்க உங்களுக்கு. ஏய் அவன் அண்ணன் எங்கள் அண்ணன் தானே. அண்ணனா அது? அதான் இப்போ இங்கே புதுசாக கட்டிக்கிறான் ஒரு வீடு. திரும்ப பார்த்தா போடலாம்டா. அவன் அண்ணன்டா சரவர் போட்டுருக்காரா. அதான் அன்னைக்கு போனால் அன்னைக்கு ஒரு வாட்டி எனக்கு எப்படி தெரியும்னா ஏசி ப்ராப்ளம் ஆச்சு. சுமித் ஏதாச்சும் எலக்ட்ரிஷியன் இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்டார். அன்னைக்கு ஆள் அனுப்பி போட்டேன் நான். அப்போ தான் தெரியும் இன்னொன்று போட்டாங்களா. கெப்பாசிட்டி அவ்வளோ கொடுக்காது. இது இது கம்மி தான். அது கெப்பாசிட்டி கம்மி தான். சின்ன இது 1 லிட்டர் சுமித். அப்புறம் சைட்லாம் இங்கே உள்ளலாம் அப்புறம் இது ஆகும். இது உள்ள ரவுண்டு வந்துடும். அதெல்லாம் டேஸ்ட்டு கமகமாக சமையல் தான். இப்போ பாருப்பா இந்த ஞாயிற்றுக்கிழமை மீன் வறுவல் தான். நான் இன்னொன்று நினச்சேன். சரி அவன் தான் வேணாம் பீஸா போட்டுக்கலாம்னு சொல்லிட்டான். 2 பீஸை போட்டுடலாம் பார்த்தேன். இந்த கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா இதாக கஷ்டமாக இருக்குண்ணே. இவன் கரண்டில் வச்சு ஊற்றுறதுக்கு நானே ஊற்றிட்டு போவேன். எண்ணெய் ஊற்றினா தான் சேர்த்து ஊற்றுவேன். வேற ஒன்று சொல்லணும்னு நினச்சோம். இது ஓகே தான். வெங்காயம்லாம் இல்லை. மெயினாக எலுமிச்சி பையன் சொல்லணும். நாங்கள் நேரம் அது பெஞ்சு விடலான்னு. சரி விட இருக்கும். அது நல்லா இருக்கும். இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொந்தக்காரங்களாம் நினச்சி பக்கத்து ஏதாச்சும் வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க போய். அவன் வீட்டில் வேணா மீன் திங்க மாட்டேன். ஏய் மூஞ்சி எடுத்து போதுறான். சூடு வரதா இல்லைடா? சூடுவது கைக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். தனியாக நான் வந்து எண்ணெயில் கை விட்டேன் தெரியுமா? அதனால் அதுமாரி நாங்களும் விடுவோம் தான். ஏன்னா கை சுட்டுருன்னு பார்க்குறோம். இங்கே பாரு அடியெல்லாம் ஈரம் இருக்குதுடா. அனல் வரைக்கும் இருக்கும். அனல் போட சுமிதா இந்தா முடிச்சு வைக்கிறியா? பெருசாக வச்சுருவோம். இதான் இது நீங்கள் தான் கல் மூட்டுனதா? நீங்கள் தான் கல் மூட்டு. அந்த பக்கம் வச்சுட்டாங்க. நாங்கள் இங்கே தான் சமைப்போம். அந்த பக்கம் வச்சுட்டாங்க. நான் வந்து இந்த பக்கம் எடுத்து வச்சேன் வந்து
நாங்கள் சமைக்கிறதா எப்பயுமே. இது பொங்க வைக்க வரப்போ வைக்கிறது. ஆமாம், நாங்கள் எப்போ வந்தாலும் இங்கே தான் வச்சுருக்கோம். அந்த பக்கத்தில் திரும்பிட்டதே கிடையாது. ஆத்தாவும் மனசுல நினச்சிட்டு அப்படியே சாப்பிட்டுக்குவோம். ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்றாங்கன்னா ஆத்தாவும் விட்டுரும். நல்லா இடம் தான் அது. ஆனால் ஞாபகம் இருக்கா, ஒரு டைமில் இந்த பக்கம் நம்ம யாருமே வரக்கூடாது, சின்ன பசங்க நாமளே வர மாட்டோம், வரக்கூடாதுரான்னுவாங்க. அதான் பயமாக இருக்குங்க. அவன் சொன்னானோட அப்பயும் என்ன சொன்னானுவ, வேற மீன் தான் இருந்துச்சு அங்கே 2 மீன். ஆடு வருது பெரிய இலைகளை திட்டுறேன். ஆமாண்டா, அதுக்கு தான் வரும். காய் போ வந்தாண்டு போ, எல்லாம் சாப்பிட்டு தான் வருது சொல்கிறது. சரி போயிடு விடு. ஏய் இதில் ஊற்றுறா என்ன, இந்த தலை மீன் தலை இருக்கு, அதில் ஊற்று. போகிறோம். இதில் ஊற்றி விடு. அதில் இருந்துச்சு அதை ஒரு பெரிய வேற சின்ன வேறானு. ஆனால் அவன் நியாயமாக அவன் சொன்னான், ஆனால் இது வேணாண்ணா, இது செத்துருச்சு, உயிரோடு இருந்தால் கூட கொடுப்பேன், வேணும்னா வேணுங்க. உயிர் மீனாக போட்டு எல்லாமே செத்து தானே இருக்கும். அவன் சொன்னான் 1-2 தானே மனசில் நினச்சிக்கிட்டு. முன்னாடியே அது செத்து வந்துருக்கும். இல்லை இன்னொரு மீன் இருந்துச்சு தெரியுமா, அந்த வறுவை மீன், அந்த பட்டையாக வரும் தெரியுமா, அம்மா நீட்டு மீன். பாப்லேட்டில் இன்னொரு பாப்லேட் பட்டையாக வரும், அது நல்லா இருந்துச்சு, முள்ளு கம்மியாக தான் இருக்கும். அது வாங்கலாம் தான் இவன் சொன்னேன். இதே வேணாம் கொடுக்கலாம். இதே டேஸ்ட் தான் கொடுக்கலாம். வேணாண்ணா, சரி இதே வாங்கி வந்துட்டேன். அது உள்ளே இப்படி போயிட்டு சுற்றி பார்க்கலான்னு போனேன். சரி அதே சாக்கில் ஒரு வீடியோ போய் எடுக்கலாமேன்னு போய் எடுத்தா அவங்க இருக்கும் மொத்த பேரும் எங்களையே பார்க்குறான். யாரும் அவன் கேமரா தூக்கி சுற்றி வரானுன்னு. இவனா ரொம்ப நேரம் எல்லாம் நம்மளே தான் பார்க்குறாங்க, போ கேமரா ஆஃப் பண்ணுறான். கையா மாதிரி ஆகல ஆகாதுடா, ஆகக்கூடாது. அப்படின்னு பார்த்தா நீ ஹோட்டல்லாம் போய் சாப்பிடுன்னா சாப்பிடவே மாட்டேங்க. அண்ணா ஒரு ஆம்லேட் அப்படின்னா மொத்தமே இப்படி திரும்பி தான் ஒன்று தான் பார்ப்பான். வீட்டில் பிரியாணி பிரேக்ஃபாஸ்ட் சின்னதாக ஒன்று இருக்குது, எடுத்து வந்துடுறேன்டா, பெருசாகிச்சு ஒன்று போடுவோம்டான்னு. பிரியாணி தான் போடுறேன். பிரியாணி போட்டு 4 பேர் அண்ணன் போட்டு இன்றைக்கி வேறு மாரி ஐடியா பண்ணியிருந்தேன் நம்ம. நீ என்ன பண்ணால் மீன் வரதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஐடியா என்னன்னா, நான் சொன்னேன் தர்பூசணி இருக்குதுல்ல, அது உள்ளே குறைஞ்சிட்டு சிக்கனை உள்ளே போட்டு சமையல் முடிச்சிடலாம் அப்படின்னு. நல்லா இருக்கும்டா அது. செஞ்சுக்கிறியா? புதுசாக ட்ரை பண்ணுவோம்னா யூடியூப்பில் நிறைய பேர் பார்த்து நான் செய்கிறானுடா. சரி நாமளும் பண்ணுவோமே, போட்டால் நல்லா இருக்குமே. சாப்பிட்டாங்க பார்த்தியா? சாப்பிட்டாங்கடா. நாம் செய்வோம், நாம் செய்யறது எதுவுமே ஃபெயிலியர் ஆகுதில்ல. ஆனதில்ல, சாயந்தரமாக ஃபெயிலியர் ஆகிடும் மச்சா. எது வயிற்று சரியில்லை இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா. தம்பி மீன் ஓடிட்டு தம்பி, வாசனை தூக்குது மீன். இப்போ தான் அப்போ அம்மா நேரம் மீன் வடக்கில் இந்த 2வது ஈடு போடக்குள்ள மீன் வாசனையே வருது உங்களுக்கு. முள்ளு இருக்காது, முள்ளு இருக்கானா அந்த அளவுக்கு இல்லை, பெருசு பெருசாக இருக்கும் அவ்வளோதான். என்ன வாங்கிக்கலாம் ஆறாமல் சாப்பிடலாம். பீஸ் பெரிய பீஸாக போட்டுக்கிறாங்களா? கேட்டாங்களே வெட்டுறதுக்கு முன்னாடி. குழம்பு பீஸ்னா கம்மியாக பண்ணியிருப்பான். நான் இதுக்கு முன்னே பாப்லேட்டை வாங்க சொன்னேன், வேணாம்னு சொல்லிட்டேன். நான் பாப்லேட் நானே போட்டுருக்கேன், ஞாபகம் நல்லாயிருக்கும். வீட்டில் ஒரு வாட்டி 2 பாப்லேட் வாங்கி ஃபுல்லாக ஒரே இதாக வறுவல் போட்டு வீடியோ போட்டுருந்தேன். வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டில் நான் போட்டுப்பேன் தெரியுமா, அந்த பரோட்டா சாப்பிட்றது, ஸ்வீட் சாப்பிட்றது, யார் சாமி ஆம்லேட்டு, அப்புறம் இன்னும் பிரியாணி, எல்லாமே சிக்கன் பிரியாணி எல்லாமே போட்டிருப்பேன். இது எல்லாமே எப்படின்னா கடையில் வாங்குதில்ல, இதெல்லாம் எல்லாமே வீட்டில் செஞ்சுது. வீட்டில் செஞ்சுது எல்லாம் வீட்டில் செய்யல. சொல்ல போனால் இவனா எக் ரைஸ் சாப்பிட போனேன் வீட்டிலலாம். எல்லாமே நான் வீட்டில் பரோட்டா கூட வீட்டில் செஞ்சோம். இல்லை அது ஓடுற மணி என்ன உள்ள வேவல என்ன டேய் கவுத்துறாதரா. வீட்டில் ஃபஸ்ட்டு வீடியோ பண்ணுறப்பெல்லாம் எல்லாமே என்ன வேணுமோ வாங்கி கொடுத்துட்டா என் ஒய்ஃப் செஞ்சிடும் வீட்டில். இப்போ வாங்கிட்டு செய்யாதா? இப்போ செய்யாது, ஏன்னா நாம தின்றதுக்கு வெளியே வந்துருக்கோங்க. நாம தின்றதுக்கு அதை என்ன செய்யணும், அது சாப்பிட்ற மாதிரி தான் செய்யும். சிக்கன் சரியில்லைடா, சரி அப்போ மீன் சரியில்லைடா. உடம்பு சரி மீனுங்க இல்லை ஃபஸ்ட்டு எடுத்து மீன் சுடலை, இப்போ சுடுது. இந்தாண்டா
புட்றா நீ தானே அதை சுடாது புட்றா ரொம்பமா சுடுது. கூட இது வேவட்டும் இது வேவணும் இது வேவணும் இது வேணுமா? சைடில் வேவல இந்த அது வேகட்டும். வச்சுரா சுமித்து, அதுதான் பற்றிக்கும். டெக்னிக் கற்றுக்கிட்டா எப்படி பற்றிச்சு வர்றா. அவனுக்கு இருக்க மூளை கூட உனக்குறாடா. இதெல்லாம் சரித்திரத்தில் வரும். உனக்கு கல் வைப்பாங்க. அப்போ நான் செத்து போய் என் குயிமட்டில் நான் ஏன்டா அப்படியெல்லாம் யோசிக்கிற? மணி அடுத்த எங்கே போகலாம்? ஏற்காடு. அதுதான் இங்கே போடலாம், ஏதோ நாட்டுக்கோழி. நாட்டுக்கு போய் போட்டுடலாம்டா. சனிக்கிழமை நாட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை நீ ஏற்காடு. பாரு நான் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு லீவு மட்டும் பார்க்கக்கூடாது, எங்களையும் பார்க்கணும். ஞாயிற்றுக்கிழமை இவனுக்கு சனிக்கிழமை லீவு, ஆமாம், அதனால அதே சொல்கிறான். எனக்கு சனிக்கிழமை டியூட்டி. லீவ் விட மாட்டேன் நான். செகண்ட் சாட்டர்டே. நம்மளுக்கெல்லாம் இல்லைப்பா. 3 தலையா? 10 தலையில் இது 3 தலை. வடா வடா வடா. இந்த தலையை நல்லா வருடா, நல்லா வறுத்து எடுக்கணும். இதுமாரி அனல் போடுறா, நல்லா அனல் வரணும்டா. ஆஹா ஏய், நம்ம கேங்கில் இப்போ இந்த இவன் சிங்கரா வாடி சன்சிங்கர் பேர் வர்றா. நான் எங்கே எப்போ எப்படி இருக்க வேண்டியவன்? வைடா வைடா வைடா, வரிசையாக வைடா. அதாம்மா தைரியமாக வைக்கிறான். ஏய், அவன் அம்மா விவரமான போகிறான், எல்லாம் அவனுக்கே வச்சுக்கிட்டான். எங்களுக்கும் வைடா. ஓகேவா? இந்த பசதியா சின்ன வயசுல தான் ஆரம்பிப்போம். நான் தான் ஆரம்பிக்கிறேன். ஆமாம், முதல்ல எதுனா அவன் பார்த்துக்குவான். வந்து ஒரு மணியாண்ணா வீடியோ நமக்கு நீ அதெல்லாம் பார்க்காத, சாப்பிடுங்க மட்டுங்க. ஏய், கறி பீஸில் அது முள்ளு இருக்கும். நல்லா நல்லா வந்துருக்கு. ஒன்றும் இல்லை, எனக்கு சமைக்க தெரியாதுன்னு நினச்சிருக்கிறேன். அது காமிக்கணும்ல. இதுமாரி வீட்டில் நீங்கள் சொல்ல தாண்டா சந்தோஷமாக வீட்டில் பார்க்குறவங்க பரவாயில்ல சமைக்க தெரிஞ்சுருவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. இது சொல்ல மாட்டேங்கிறேங்க. நல்லா இருக்குது சோதியா. நல்லா வந்துருக்கு. சரி நம்ம கேட்குறா சாப்பிட முடியாடா. என்ன மசாலா போட்டுங்க? இதுதான் இந்த தவாப்பது மிக்சி இருக்காங்கம்மா, மகாட்ட மசாலா, அது தயிர் போட்டீங்க? தயிரும் போட்டோம், முட்டை முக்கியம் போட்டிங்களா? பத்தாவதுக்கு வச்ச மீன் வறுவல் மசாலா, எச்சு மிஞ்சம் மீன் வறுவல் மசாலா போட்டு
கரெக்டாக இருக்குது பக்குவம். மிளகா பச்சை மிளகா போடணும்னா அதிகமாக போட்டு என்ன ஆகுது? போதியா தலை கொஞ்சம் அப்படி அழகாக இருக்கு. தெரியணும்ல, இவன் பதைங்கிறான் போய் போய். போன வாரத்துக்கு சிக்கன்லாம் சாப்பிட முடியாது உங்களால். பத்தல இப்போ சாப்பிட்டோம்ல, இதேமாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. சசன்னு உள்ள போச்சு, சூடாக இருந்தோன்னா. பத்தலையாப்பா? 4 பேர் தானா. 1.5 கிலோ பிளான் போட்டான். 1 2 ஆச்சு. இது 1 கிலோ போட்டு 1.5 கிலோ வேணாம். சிக்கன் எவ்வளோ இருக்கும் நினச்சா? 220 ரூபா கிலோ. கிலோ. ஆனால் நாங்கள் வந்து அங்கே போனோம். எவ்வளோ? 160 ரூபா. துருத்தில் இங்கே போனோம்ல கம்மி. இங்கே ஆமாம். நேராக அந்த பண்ணைக்கு போயிட்டோம். பண்ணைக்கு போயிட்டோன்னா கிலோ 160 தான். ஒரு 2 கிலோ. வாங்கிட்டு போனால் நீங்கள் இதாக இருக்கும். வாங்கிட்டு போகிற மாதிரி இருந்தால் வாங்கிட்டு போனால் ஃப்ரீயாக தான் உட்காந்து சாப்பிடுவோம். அதே மாதிரி தான் ஜாலியாக பேசிக்கிட்டு நீங்கள் 2 பேர் கரெக்டாக இருக்கும். அதுமாரி காட்டு உள்ள உட்காந்து அங்கே சாப்பிடுவோம். அந்த மூடு வழியா சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள அங்கேயும் ஒரு நாய் வந்து நிற்கும். கேலாம் போயிட்டு மணியா ஒரு பீஸ் 50 ரூபான்னு வாங்குறதுக்கு இதுமாதிரி 1 கிலோ வாங்கி சாப்பிட்டு போயிடலாம். ஆமாம், ஒரு பீஸ் 50 ரூபா. இந்த முனியாண்டி விளாஸ் இருக்குல்ல, 50 ரூபா தான் பீஸ். அந்த நல்லா இருக்குதா? இவ்வளோ மீன் இருந்துச்சு. மீன் இப்போ நம்ம சாப்பிட்டதே தெரியல. பரவாயில்ல, ருசியில் சர்ன்னு உள்ள போகுது. இப்போ இருந்தால் தரேன். நான் இன்றைக்கி மேலே பிளான் பண்ணேன். நான் கூப்பிட்ட பிளானே வரேன். கம்பெனி பேசிட்டு போகலாம். எப்படி வீடியோ போடுவாங்க? அவன் ஊருக்கு இப்போ டான்ஸ் ஆடுற ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணுறான் இந்த மாதத்தில். ஆமாம், ப்ரோக்ராம் தான். போன வாரம் கூட வந்து திருச்சி தான் நானுவேன். இந்த வச்சுக்க. சாப்பிட போச்சுண்ணா. ஆமாம், அண்ணே சாப்பிட மாட்டேன் அதிகம். சூடாக இருக்குது. மீட்டா நல்லதுதான். இவன் பசங்களை அவங்க அப்போ சப்பாத்தி பாய்ச்சி பார்த்துட்டு வரலான்னு சொன்னான். என்னையா? அதாவது சமைச்சு சாப்பிட்லாம் இருக்கிறா அழுதுகிட்டுருந்தான். அதேமாதிரி இது வாங்குறதுக்கு எங்கேயா போனான். நாகூர் போய் கண்டாச்சி போய் அங்கேருந்து கள்ளக்குறிச்சி போய் போனீங்க? அங்கே மார்க்கெட் வாங்கிட்டு வந்துடலாமே. வாங்கிட்டு வந்துடலான்னு பார்த்தோம். நாகூர் மார்க்கெட் இருக்கா? அது 25 கண்டித்தானா? மீட்டா 20 கண்டித்தானா? மீன் இன்னும் நல்லா பேசுறதுன்னு சொன்னாங்க. நான் போனோம், வேற கிடைக்கல. வேற கிடைக்கணும், நேராக போயிட்டோம். அப்புறம் நாகலூர் கண்டாச்சி மலம் போயிட்டு நேராக விட்றோம் பாரு கள்ளக்குறிச்சி. அப்பா சுமிதா அது மாதிரி டேஸ்ட்டு. எல்லா புகையும் யாருக்கு பசுபதிக்கு உனக்கேவா? இதெல்லாம் உனக்கு தான் பண்ணி.
பக்கத்துல இருந்து கரெக்டாக சொல்கிறதுக்கு வந்துட்டியா கரெக்டாக சொல்லிட்டு இருந்தல உங்களை ஒன்றை மாரி ஆள் தானே எங்களுக்கு வேணும். இதுமாரி நல்லா செஞ்சு சொன்னால் எங்களுக்கு அடுத்த வீடியோ செஞ்சு அப்படின்னு எங்கள் மோடி இது நான் கூட வெந்திருக்காதுன்னு நினச்சேன். முறையாகும் செய்யுது. வீரமான சொன்ன வீடியோவில் இருந்தேன். சமைச்சு மீன். இந்த வீடியோ போக அடுத்த வீடியோவை மீண்டும் சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுமித். பாய்.